தமிழகம் முழுவதும் அண்ணன் செங்கோட்டையன் உட்பட நான் உட்பட இன்றைக்கு காலையிலே வேட்புமனு தாக்கல் செய்தோம். அதன் பிறகு எங்களுடைய தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் கமிஷனுடைய பர்மிஷனோட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பாட்டில் தலைவர்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள இருந்தோம். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் முடிந்து ரொம்ப சிறப்பாக அங்கே இருக்க காவல்துறை அந்த சாலைகளை கரெக்டாக பிளாக் பண்ணி மக்கள் கூட்டம் அதிகமாக கூடாத அளவுக்கு நல்லா சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. நாங்கள் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு சொல்பவர்கள் அல்ல. பெரம்பூரில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. எங்கே சொன்னாங்களோ காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷனும் எங்கே பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல நின்று சீக்கிரமே நாமினேஷன் முடிஞ்சனால சீக்கிரமே காவல்துறைக்கிட்ட அனுமதி வாங்கி அன்றைக்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் செல்லக்கூடிய வழி நம்ம ஆல்ரெடி போலீஸ்கிட்ட நம்ம அந்த ரூட்டை கொடுத்துருந்தோம். காவல்துறைக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும். தலைவர் எந்த வழியாக வருவார், எந்த இடத்துல நின்று ஸ்பாட்டில் பேசணுங்கிறது காவல்துறை என்ஓசி கொடுத்து தான் அந்தந்த தொகுதியோடைய ஆர்வம் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ காவல்துறையோட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் சரி மாவட்ட செயலாளரும் சரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் எங்களுடைய தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ அதனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூரில் பெரிய நான் தான் அரசியல் தெரியும், கொங்குல நான் திமுக ஜெயிச்சு கொடுக்கணும்னா கரூர்லேயே நிற்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து நீ கோயம்புத்தூர் நிற்கிறதுக்கான காரணம் அந்த கரூருடைய 47 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் முதல் குற்றவாளி கொலை செய்த குற்றவாளி செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னைக்கு முதல்வர் இல்லை, ஒரு காம்பந்து முதல்வர். எங்களுடைய பார்வையில் ஒரு முன்னாள் முதல்வர். தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் ஜெயிச்சிருந்ததுக்கான காரணம் ஒரே காரணம்தான், எதிர்த்து நிற்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதிமுகவும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. யார் நின்னாலும் விலைக்கு வாங்கிடணும். இதுதான் இந்த திமுக குடும்பத்துடைய வலு, ஒரு ஜனநாயகமற்ற செயல். அப்போ எங்களுடைய தலைவர் கொளத்தூரில் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்குள்ளே லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து பெரம்பூரில் நாமினேஷன் பண்ணி முடித்து நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூரில் இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிவிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளேயே கொளத்தூரில் வந்தால் எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை. தலைவருடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான ஒய்பிரிவு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ரோடுலேயும் எழுச்சியாக வரக்கூடிய மக்கள் கூட்டம், அதுவும் குறுகிய சாலைகள், அந்த குறுகிய சாலைகளில் முக்கியமாக அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும் நாங்கள் குழந்தைகள் வர வேணாம்னு சொல்லி நான் கையெடுத்து கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 தொண்டர்கள் ரோட்டில் நின்னாலும்
ஆனால் காவல்துறை சாலைகளை வந்து கரெக்டாக பிளாக் பண்ணலாம். எப்படி பெரம்பூரில் பிளாக் பண்ணி கரெக்டான அந்த பிரச்சாரத்தை வடிவமைத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கொளத்தூரில் எந்த விதமான பிளானிங்கும் போலீஸ் வந்து பண்ணவே இல்லை.